இதையெல்லாம் ராகுல் பேசலாம், திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே பேசலாம், இந்தியா கூட்டணி பேசணும். இதை பேச தவிர்க்கிறாங்கன்னா அங்க நடக்கக்கூடிய அரசியல் எதற்காக, என்ன லாபத்துக்காக இதை பண்றதா பாக்குறீங்க? சீப் அரசியலா போதா, இல்லைன்னா இப்போ ஆலோசகர்கள் தவறான ஆலோசனை சொல்றாங்களா என்னன்னு சொல்ல சரிப்படுத்த வேண்டியது நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட ஒண்ணு இருக்கும், எல்லா கட்சியுமே உட்கார்ந்து பேசுவாங்க. கிரண் ரிஜிஜு அதனுடைய முக்கிய இதா இருக்காரு, அவருமே ராகுல் காந்தியை வசைப்பாடின்னு தான் இருக்காரு உள்ள நின்னுக்கிட்டு. அவங்களுக்கு வசதி சார், ஆளுங்கட்சிக்கு வசதி. ராகுல் காந்தி இந்த மாதிரி பேச பேச அவங்களுக்கு வசதியா இருக்கும். அவங்க இது மாதிரி அனுராக் தாக்கர் மாதிரி ஆளுங்களை விட்டு பேசி அவருடைய தரத்தை குறைக்கிறதுக்கு பேசி நிற்பாங்க. ராகுல் காந்தி தரம் என்னது? எப்பேற்பட்ட ஒரு உன்னத தலைவரா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார் அவர். அப்ப அவருடைய பேச்சு எப்படின்னா மக்கள் பிரச்சனையை பேசுற பேச்சா இருக்கணும். தனிப்பட்ட மோடி இல்ல அனுராக் தாக்கூர் எல்லாம் அந்த லெவலுக்கு இவர் போக கூடாது. இவர் மக்கள் பிரச்சனையை மட்டும் தான் பேசணும். நீங்க வெறும் இப்ப நம்மளுக்கு வெளியே தெரிஞ்சது இந்த ஜாதி வாரி கணக்கெடு மட்டும் தானே ராகுல் காந்தி பேசணும் தெரியுது. இன்னும் என்னென்ன பேசினாருன்னு வெளியே தெரிஞ்சுதா? இப்ப நம்ம சொல்றது ஏதாவது பேசினாரான்னு தெரியுதா?